பன்னீர் பட்டர் மசாலா செய்வது எப்படின்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 100 கிராம், தக்காளி 3 நறுக்கியது, வெங்காயம் 3 நறுக்கியது, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், வெண்ணெய் 2, முந்திரி பருப்பு 15, பூண்டு 5 பல், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, கஸ்தூரி மேத்தி தேவையான அளவு, பிரியாணி இலை 1, பட்டை கிராம்பு 2, பால் 1/2 டம்ளர். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு வெங்காயத்தை போட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு பட்டை கிராம்பை போட்டுக்கணும். கட் பண்ணி வச்ச தக்காளியையும் போட்டு 10-15 முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி வச்சதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 1 கியூப் எண்ணெயை விட்டு நல்லா உருக விட்டுட்டு அதில் பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, கீறி வச்ச பச்சை மிளகாயை போட்டு அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கங்க. 1/4 சொம்பு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்த பின்னாடி 1/4 ஸ்பூன் சர்க்கரை, கட் பண்ணி வச்ச பன்னீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. கால் டம்ளர் பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு திக்கான கிரேவி பதத்தில் எடுத்துக்கணும். தேவையான அளவு கஸ்தூரி மேத்தி, 1 பச்சை மிளகாய், 1 கியூப் வெண்ணெய், 1 ஸ்பூன் பாலை ஊற்றி சிறிது கொத்தமல்லி தழையை தூவினால் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.